ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டெட் பியூட்டாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அயானிக்கா, ஸோ நமக்கு வந்து அயானிக்கா இருந்தது அப்படின்னா ஸோ E1 ஸோ RE SN1. ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் வந்து நடக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா SN1 ஸோ RE2ல் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்கி பேஸ் அப்படிங்கிறதுனால ஸோ E2 பாருங்கள். ஸோ இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா. ஸோ இந்த மாதிரி காமா பொசிஷனில் நமக்கு பல்கி குரூப் இருந்ததுன்னா ஸோ இது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் போக வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா E2 கிடையாது. சரிங்களா? அப்போ E2 போக வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் டி ஆப்ஷன் எப்படி வந்திருக்குன்னா ஸோ இங்கே இருக்க பீட்டா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி தான் ஸோ நமக்கு பீட்டா எலிமினேஷன் பண்ணி தான் நமக்கு வந்து டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே காமா பொசிஷனில் ஸ்டெரிக் இருக்கிறதுனால ஸோ பொட்டாசியம் டெட் பியூட்டாக்சைடு பல்கி குரூப்பாக இருக்கிறதுனால ஸோ வந்து இது E2 போக வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அசிட்டிக் புரோட்டான் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணோம்னா இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் ஸோ இங்கே நியூக்ளியோஃபைல் இருக்கிறதுனால சாரி எலக்ட்ரோஃபைல் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இன்ட்ராமாலிகுலர் SN2 போகும். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஸோ ஆப்ஷன் சி ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பல்கி பேஸ் என்ன பண்ணும்? ஸோ இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த பேஸ் இந்த புரோட்டானை இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க ஸோ இன்ட்ராமாலிகுலர் SN2 ரியாக்ஷன் நடக்கும். அப்போ நமக்கு 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. அப்போ ரிங்கு ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால ஸோ இது நாட் ஃபேவர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி ஸோ இது ஏன் வராது அப்படின்னா ஸோ பாருங்கள். இப்போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பல்கி பேஸாக இருக்கனால ஸோ இங்கே இருக்க புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஈனலைட் அயன் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈனலைட் அயன் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த O மைனஸ் வந்து ஸோ இங்கே டைரெக்டாக அட்டாக் பண்ணி ஸோ இந்த லீவிங் குரூப் வந்து எலிமினேட் ஆகி வெளியில் போகுது. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக ஸோ இதே பி தான் இருக்குது. சரிங்களா? சரி. ஸோ இதுதான் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் வராது அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஹார்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த அல்கைல் ஸோ கார்பன் ஸோ இந்த புரோமின் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட். ஸோ அப்போ ஹார்டு சாஃப்ட். ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஹார்ட் சாஃப்ட் ஆசிட் பேஸ் தியரி படி ஸோ நமக்கு ஹார்ட் சாஃப்ட் ஆசிட் பேஸ் தியரி படி ஸோ ஹார்டு இன்ட்ராக்ஷன் தான் ஃபேவர். அப்போ சாஃப்ட் இன்ட்ராக்ஷன் தான் ஃபேவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஹார்டு, இது சாஃப்ட். ஸோ அப்போ வந்து நாட் ஃபேவர். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வர வாய்ப்பு இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.